வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெர்க்லிஸ் கதைங்களில் க்ளீனிங் ஆஃப் ஏகன் ஸ்டேபிள்ஸ் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஸ்டேபிள்ஸ்னால் குதிரைங்களாம் வைக்கிற இடம். இப்போ மாட்டு கொட்டகை மாதிரி குதிரை லாயம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ஹெர்க்லிஸ் ஒரு வாட்டி ராஜா ஏகனுடைய அந்த குதிரை லாயத்தை க்ளீன் பண்ண கதை தான் இது. கதைப்படி பார்த்திங்கன்னா ஹீரா ஹெர்க்லிஸை நிறைய வாட்டி கொல்ல பார்ப்பாங்க, ஆனால் அவங்களால கொல்ல முடியாது. அதனால் அவனுடைய மனசை ஒரு மாதிரி பாதிக்க செய்ய வச்சுட்டு ஹெர்குலிஸ் அவருடைய மனைவியும் குழந்தைங்களும் கொண்டுடுறாரு. இதனால் ரொம்ப மன உளைச்சிக்கு ஆளான ஹெர்குலிஸ் ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபிக்கு போகிறார். போயிட்டு அங்கே காட் அப்பலோ கிட்ட எனக்கு மன நிம்மதியை கொடு, எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போது அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நீ மைசீனியா ராஜாவான எருத்திசியஸ் கிட்ட போய் ஒரு 10 வருஷம் அவர் சொல்கிற எல்லா வேலையும் நீ செய்யணும். அவர் ரொம்ப கஷ்டமான வேலைங்களை தான் சொல்லுவார், ஆனால் அதை நீ உன்னோட கடமையாக நினச்சி செஞ்சின்னா உனக்கு இந்த மன உளைச்சலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அங்கே போகிறாரு. அவருக்கு நிறைய வேலைங்கள், அதாவது நிஜமாகவே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி சொல்லக்கூடிய வேலைங்களெல்லாம் ஹெர்குலிஸ்க்கு தராரு. ஆனால் ஹெர்குலிஸ் எல்லாத்தையுமே செஞ்சுறாரு. அதில் சொன்ன 5ஆவது வேலை தான் இது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் ராஜா ஏகஸோடைய அந்த குதிரை லாயத்தை சுத்தம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெர்குலிஸ்க்கு சரியும், இது ரொம்ப ஒரு மாதிரி குதிரை லாயம்னா அதில் என்னென்னலாம் இருக்கும், அந்த சாணம் எல்லாமே எடுக்க வேண்டிய வேலையாலாம் இருக்கும்னு தெரியும். ஆனாலும் அவருக்கு சொல்லப்பட்டது எந்த வேலையை கொடுத்தாலும் அது உங்கள் கடமையாக நினச்சி செய்யணுன்றதுனால சரி செய்கிறேன் அப்படின்றாரு. அது இன்னும் கடினமாக்குறதுக்கு எருசலேஸ் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற எல்லா ஆடு மாடு குதிரை எல்லாத்தையுமே நீ அந்த லாயத்தை க்ளீன் பண்ணும் போது அதையும் சுத்தம் பண்ணணும், அதுவும் ஒரே நாளில் எல்லாத்தையும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹெர்குலிஸுக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா இது அவர் கொடுக்கப்பட்ட வேலை. சரின்னு சொல்லிட்டு அவர் வராரு. நேராக போய் ராஜா ஏகஸை பார்க்குறாரு. இப்போ ராஜா ஏகஸ் எப்படின்னா, கிரீஸ் நாட்டிலேயே எல்லாரை விட அதிகமான கேட்டில்னால் ஆடு மாடு குதிரை எல்லாமே கேட்டில் வரும். அவர்கிட்ட தான் நிறையா இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா ஒரு கடவுள். சில பேர் சொல்கிறாங்க இல்லை, கடவுளுக்கு நிகரான இரவா பிறவி தான் அவங்க அப்பா, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஏகஸ் பயங்கர பணக்காரர். அவர்கிட்ட அவ்வளோ மாடு எருது ஆடு குதிரை எல்லாமே இருக்குது. இப்போ ஹெர்குலிஸ் அவர்கிட்ட யூரித்திஸ் தான் என்ன அமிச்சாருன்றதை சொல்லாமல் என்ன சொல்லிடுறாருன்னா, உங்களுடைய குதிரை லாயத்தை நான் ஒரே நாளில் சுத்தம் பண்ணித்தரேன், அப்படி நான் செஞ்சுட்டேன். அவங்கக்கிட்ட இருக்கிறதுலே அருமையான கேட்டலாக பார்த்து எனக்கு 10ல் 1 பங்கு நீங்கள் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு. ஏகஸ்க்கு இதை நம்ப முடியல. ஏன்னா அந்த லாடத்தை ஒரு 10 வருஷமாக யாருமே சுத்தம் பண்ணாமல் தான் அப்படியே தான் இருக்காங்க. அதுவும் அவர்கிட்ட அவ்வளோ ஆடு மாடு எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நாள்லலாம் இது யாரும் செய்ய முடியாது. அது எப்படி செய்ய முடியும்னு அவர் புரியல, இதை நம்பவே முடியல. அதனால் சரி கேட்க தானே செய்யலாம், நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீ ஒரே நாளில் பண்ணி நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஹெர்குலிஸ் செய்கிறான்னு பார்க்குறதுக்காக அவருடைய மகனையும் அனுப்புகிறார். இப்போ ஹெர்குலிஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லாயத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு பக்கம் இருக்கிற செவரை ஒரு பெரிய அடிமட்டத்துக்கு தட்டி அந்த சைடில் உடச்சிட்டு ஒரு வழி மாதிரி பண்ணிடுறாரு. அப்புறம் அதுக்கு எதிர்மாறாக இருக்கிற அந்த செவர்லேயும் அதே மாதிரி தட்டி ஒரு பெரிய வழியை பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் 2 ஆறுங்க ஓடி இருக்குது. அந்த ஆறுலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு கால்வாய் மாதிரி அமைச்சிட்டு அந்த ஆறுங்கள்லாம் அந்த கால்வாய் வழியாக இந்த குதிரை லாயத்துக்குள்ளே வர மாதிரி வழி பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, 2 ஆறு அது எவ்வளோ ஃபோர்ஸாக வரும், அப்படியே அடிச்சுக்கிட்டு வர்றதுல என்ன ஆகிடுதுன்னா, அந்த லாயத்து உள்ளே இருக்கிற எல்லாமே அந்த பக்கமாக, அதாவது இந்த பக்கமாக ஓட்ட அந்த பக்கமாக ஓட்ட, அதனால் தண்ணி இந்த பக்கமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பக்கமாக அடிச்சுட்டு வெளியில் போயிடுது. அங்கே இருக்கிற அந்த லாயம் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற ஆடு மாடு குதிரை எல்லாமே அந்த தண்ணியில் அப்படியே முழுசாக அப்படியே அப்போ தேய்ச்சி குளித்த மாதிரி ஆகிடுது. க்ளீனாக ஆகிடுறாங்க எல்லாமே அந்த இடத்துல. இப்போ ஹெர்குலிஸ் இது அந்த வேலை முடிஞ்சோடனே அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. கோடை சேர்த்து நான் வேறு அவங்களுக்கு ஒரு கப்பு பைனெல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ஏகஸ்க்கு இதெல்லாம் எருத்தியஸ் தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் நீ இப்போ இது ஒரே நாளில் செய்யணும்னு அமைச்சிருக்காரு ஹெர்குலிஸ்ன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஹெர்குலிஸ்க்கு நான் எதுவும் தரமாட்டேன், நான் உனக்கு எதுவும் தரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த வாக்குறுதியை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. உனக்கு வேணும்னா நீ போய் ஏதாவது ஒரு ஜட்ஜை போய் பார்த்து வேணால் முறையிட்டுக்கோன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அதனால் ஹெர்குலிஸ் ஜட்ஜ் கிட்டே போகிறாரு. அப்போது ஜட்ஜ் சரி நான் விசாரிக்கிறேன்னு சொல்லும் போது ஹெர்குலிஸ் சொல்கிறாரு, நீங்கள் அவர் மகனை கேளுங்க, ஏன்னா அவர் மகன் தான், அவர் எனக்கு வாக்கு கொடுக்கும் போதும் இருந்தார், நான் வேலை செய்யும் போதும் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே
அவர் வந்து ஏகஸோட மகனை கூப்பிட்றாரு. ஜட்ஜுக்கிட்ட ஏகஸோட மகன், ஆமாம் எங்கள் அப்பா வந்து கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜ் வந்து, நீ வாக்கு கொடுத்துருக்க, அதனால் நீ ஹெர்குலஸ்க்கு வந்து அவருக்கு என்ன சொன்னியோ அதை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் ஏகஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவரோட மகனையும் ஹெர்குலஸையும் உடனே இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடணும், என் ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவரோட மகன் வந்து வடக்கு நோக்கி அவருடைய உறவினர் வீட்டில் தங்கிறதுக்கு போயிடுறாரு. ஹெர்குலஸ் வந்து திரும்பி மைசீனியாவுக்கு வந்துடுறாரு. ஆனால் எர்த்தியஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த வேலையை நான் உனக்கு கொடுத்த வேலையை நான் எண்ண மாட்டேன், ஏன்னா நீ இதுக்கான சம்பளத்தை வாங்கிட்ட, அதனால் உனக்கு வந்து இது ஒரு வேலையாக கணக்காகாது, நான் இன்னொரு வேலை சொல்லுவேன், அதை நீ செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதோடு இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு அதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.